6 வருடங்களுக்கு முன்னர் தகவல் அறியும் உங்களது உரிமை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் நினைவில் உள்ளதா? MTV MBC ஊடக வலையமைப்பின் தெப்பானம கலையகம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் அங்கிருந்த சொத்துக்களுக்கு மாத்திரம் சேதம் விளைவிக்கப்படவில்லை. நாட்டின் மக்களுக்குரிய தகவல் அறியும் உரிமை மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாக அந்த சம்பவம் அமைந்தது. நினைவை விட்டு நீங்காத அந்த நாளை நாம் இன்று நினைவுபடுத்துகின்றோம். நிராயுத பாணியாக எமது சகாக்கள் இரவு நேர கடமையில் ஈடுபட்டிருந்த போது தெப்பானம கலேகத்துக்குள் ஆயுதங்களுடன் வந்த குண்டர்கள் 2009 ஆண்டு ஜனவரி 6 அதிகாலை 2:10 அளவில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர். இலக்கத்தகடு அச்ச வெள்ளை நிற வேனில் வந்த சிலர் துப்பாக்கிகளையும் கைக்குண்டுகளையும் வைத்திருந்தனர். பாதுகாப்பு அறையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டு எமது கலேகத்துக்குள் நுழைந்து அதிகளவில் அழிவுகளை ஏற்படுத்தினர். தெற்காசியாவிலே இருந்த அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட எமது கலையகத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். தன்னியக்க கணனி கட்டமைப்பில் செயற்பட்ட தெப்பானம கலையகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்காக இவர்கள் கிளைமோர் குண்டையும் பயன்படுத்தினர். 8 கிலோகிராம் எடை கொண்ட கிளைமோர் குண்டொன்று இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தாக்குதலின் பின்னர் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் தெரிவித்தது. பிரதான கலையகத்தையும் அங்கிருந்த அனைத்து சொத்துக்களையும் குண்டர்கள் சேதப்படுத்திய போதிலும் எமது ஊழியர்களின் பலத்திற்கு சவால் விடுக்க அவர்களால் முடியவில்லை. இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 2 நாட்களுக்கு பின்னர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார். மக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என லசந்த விக்ரமதுங்க இறுதியாக சிரச ஊடக வலையமைப்பின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது குறிப்பிட்டிருந்தார். பயங்கரவாத இந்த அடாவடித்தனமான செயற்பாட்டுக்கு எதிராக நாம் முன்னேற்க வேண்டும். இது முதல் தடவை அல்ல, அதை போன்று இறுதி சந்தர்ப்பமாகவும் அமையாது. ஆகவே இதனை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அனைத்து ஊடக நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்பதனை நான் தெளிவாக கூறுகிறேன். மக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாப்பதற்கே லசந்த விக்ரமதுங்க இவ்வாறு குரல் கொடுத்திருந்தார். எமது நேயர்களாகிய நீங்கள் எம் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எமக்கு ஒரு பாரிய பலமாக அமைந்துள்ளது. අපේ හදවත් එදා තැලී විසිරී ගියා. නමුත් අපේ ධෛර්යය අපේ ඇස් කෙවෙනියකින් රූරා ගලන්නට අපි ඉඩ දුන්නේ නැහැ. எமது இதயம் அன்று சின்ன பின்னமானது. ஆயினும் எமது தைரியத்தினால் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதற்கு நாம் இடமளிக்கவில்லை. எமது தைரியம் அன்று எமக்கு உறுதியினை வழங்கியது. அதன் காரணமாகவே 6 வருடங்களின் பின்னரும் நாம் அன்று உங்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். அதே போன்று நாட்டின் முதற்தர ஊடக வலையமைப்பாக முன்னிற்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் எம்முடன் இருந்தீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் எம்முடன் இருந்தீர்கள். அன்று மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் என்று எம்மை பார்த்து சிந்திப்பார்கள். அவர்களது உரிமைகளுக்காக, அவர்களின் சுதந்திரத்திற்காக, ஜனநாயகத்திற்காக நாம் முன்னிற்கிறோம் என்பதை அவர்கள் என்று உணர்ந்திருப்பார்கள். ஆகவே எமக்கு காலம் என்ற பிரச்சனை இல்லை. இந்த நாட்டின் மக்களுக்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் நாட்டின் ஜனநாயக விழுமியங்களுக்காகவும் ஊடகம் என்ற ரீதியில் நாம் பொறுப்புடன் செயற்படுகின்றோம். அதே போன்று ஊடக சுதந்திரத்திற்காகவும் நாம் தொடர்ந்து முன்னிற்கின்றோம். මාධ්‍යයේ වගකීම් වෙනුවෙන්, මාධ්‍යයේ නිදහස වෙනුවෙන්, මාධ්‍යයේ ගෞරවය වෙනුවෙන් සදාකාලිකව පෙනී සිටිනවා.